மேலப்பாளையம் முஸ்லிம் மேல்நிலைப்பள்ளியில் 1982 முதல் 83ஆம் ஆண்டு SSLC பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு மின்வாரிய இன்ஜினியர் சையத் அலி தலைமை வகித்தார். மன்னர் சலீம், பீர் முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலப்பாளையம் MU பள்ளி தாளாளர் முகைதீன் பிச்சை வரவேற்றார். இதில் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் முகமது யஹியா, பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் முகுந்தன், முகமது யூசுப், முஸ்லிம் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் LKS மீரான் மைதீன், முஸ்லிம் கல்வி கமிட்டி பொருளாளர் TSMO அப்துல் மஜித், முஸ்லிம் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சாகுல் ஹமீது, புகாரி, மூலக்கரைப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை பொருளாதார ஆசிரியர் அழகுலிங்கம் உட்பட பலர் பேசினர். மலரும் நினைவுகளை முன்னாள் மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர். காஜா முகைதீன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிகளின் பணி நிறைவு தமிழாசிரியர் முருகேசன் தொகுத்து வழங்கினார். ஏற்பாடுகளை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தீன் நிசாம், அப்துல் ரஹ்மான், முனிராஜ் செய்திருந்தனர். என்னுடைய அட்வைசர் மாதிரி அப்பப்ப எனக்கு சில கருத்துரை வழங்குவார். அதற்கு ஏற்றாற் போல நான் செய்யப்பட வேண்டும். இதையெல்லாம் மண்டையில கொட்டி போடுவேன். அவருடைய கேரக்டர் அது. இப்படி பலரோடு அந்த மஜீத்துக்கு மஜீத் இருக்கிறார். மஜீத் எப்பவுமே எனக்கு அடக்க தோன்றார். அதே சமயத்தில் அவருடைய அண்ணன் இருக்கிறாரு, என் பக்கம் இறங்க மாட்டாரு. அவர் வீட்டில் தலைக்கோங்க அருள் புரிய வேண்டும். தப்பேது நான் செய்யணும், நீ ஒதுக்க வேண்டும். தலைவா இதை தெரியாத நிலைமையும் வேண்டுவனே என்று என்னுடைய ஆசிரியர் தந்தை என்னுடைய 12வது வகுப்புல படித்து தந்த பாடல்கள் நான் இன்றைக்கு ஞாபகம் வச்சிருக்கேன். காஜா BAPT அவர் தெரியுமா உங்களுக்கு? மயிலக்காதல் இருக்கும்போது 2 பேர் இருப்பாங்க. ஒண்ணு எஸ்என்எம் காஜா BAPT, இன்னும் நன்றி தெரிவித்தாங்க. எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இங்கே அமர்ந்துள்ள நம் எல்பியர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நம்ம முஸ்லிம் மேல்நிலைப்பள்ளி 1941ஆம் ஆண்டு ஆரம்பிப்பதற்கான வித்து இடப்பட்டது. மேலப்பாளையத்தினுடைய முதல் வழக்கறிஞர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய KMS அமீர் சாஹிப் அவர்கள் மேலப்பாளையம் முஸ்லிம் கல்வி கமிட்டி என்ற ஒரு அமைப்பை 1944இல் உருவாக்கினார். சீமாவு பண்டாரநாயக்க ஒப்பந்தப்படி வெளிநாட்டுக்காரங்க வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது ஓடி போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். 1982-83 பேட்ச் முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தாங்க. எல்லாரும் நாங்கள் ஒன்று கொண்டோம். ஒருவருக்கொரு நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். சந்தோஷமா இருக்கும். எங்களோட பணி செய்யக்கூடிய எங்களோட படித்த மாணவர்கள் சில பேர் உயிரோடு இல்லை, இவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்காக துவா செய்கிறோம். அதே போல் நாங்கள் ஒன்றா சேர்ந்திருக்கோம். இந்த தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய ஒன்றா சேர்ந்து இந்த வரக்கூடிய காலங்களில் இந்த சமுதாயத்தில் என்னென்ன பணியாற்றணுங்கிறத நாங்கள் இன்ஷா முடிவு செய்து அதற்காக பாடுவது உரிமையை கொள்கிறேன். வணக்கம். 1982-83 பேஜில் உள்ள மேலப்பாளையம் முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளியோட மாணவர்கள், நாங்கள் படித்த முன்னாள் மாணவர்கள்
நாங்க எல்லாரும் ஒரு அமைப்பு ஏற்பட்டு இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டோம். எல்லாரும் பழைய மாணவர்கள் சந்திச்சுக்கிட்டோம். அதுல வந்து எங்களுக்கு படிச்சிருந்த ஆசிரியர்கள், பழைய ஆசிரியர்கள், எனக்கு படிச்சிருந்தாங்க 82, 83 எங்களுக்கு இருந்த ஆசிரியர்கள், அவங்களையும் கூப்பிட்டுருந்தோம், அழைச்சிருந்தோம். அவங்களும் சிறப்பு விருந்தினா வந்திருந்தாங்க. அது தவிர வந்து இன்னும் நிறைய பேரை சிறப்பு விருந்தினா கூப்பிட்டுருந்தோம். அந்த மேலப்பாளைய முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளியோட இப்போதைய தலைமை ஆசிரியர், அதுல உள்ள பிற ஆசிரியர்கள், அதுல உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து இந்த விழா வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்க 47 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சது, இப்போ இந்த சந்திப்பு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு. இனிமேலும் இது போல நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படிங்கிறது நாங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். இனிமேலும் இது மாதிரி உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நாங்க நடத்துவோம். அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் தாரன்னு சொல்லியிருக்காங்க. இது மிக சிறப்பான முறையில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கூட படிச்ச சில மாணவர்கள் வந்து மறைஞ்சும் போயிட்டாங்க. அதுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா அதுவும் நம்ம வந்து அஞ்சலி செலுத்தணும், அதுக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம். நம்ம சொல்ல போனா மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி அமைஞ்சது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி.